செந்தமிழ் நாடென்னும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாடிய பாரதி, காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என தமிழ்நாட்டின் நீர்வளத்தை பட்டியலிடுகிறான். பாரதியின் பாடலில் 2வது இடத்தை பிடித்திருப்பது தென்பெண்ணை. வெண்ணெய் உருகும் முன் பெண்ணை பெருகும். இந்த முதுமொழி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். கர்நாடக மாநிலத்தில் உருவாகும் தென்பெண்ணை ஆறு கடலூர் அருகே வங்கக் கடலில் கலக்கிறது. இதோட மொத்த நீளம் 430 கிலோமீட்டர். தென்பெண்ணையின் குறுக்கே அணியாலம் அணைக்கட்டு, கிருஷ்ணகிரி நீர்த்தேக்கம், நடுங்கல் அணைக்கட்டு, சாத்தனூர் அணைக்கட்டு, திருக்கோவிலூர் அணைக்கட்டு, எல்லிசத்திரம் அணைக்கட்டு, அப்புறம் சொர்ணாவூர் அணைக்கட்டுன்னு நீர்த்தேக்கங்கள் அமைஞ்சிருக்கு. நாம் பார்க்க போகிற எல்லிஸ் அணைக்கட்டு திருக்கோவிலூர் அணைக்கும் சொர்ணாவூர் அணைக்கும் இடையில் விழுப்புரத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கு. ஆயிரத்தி 1810 சென்னையின் மாவட்ட ஆட்சியராக இருந்தவர் பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ். தமிழின் மீது மிகுந்த ஆர்வமும் ஈடுபாடும் கொண்டிருந்தவர். மொழியியல் ஆய்வில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட இவர் திருவள்ளுவர் உருவம் பொறித்த நாணயங்களையும் வெளியிட்டிருக்காரு. இவரது பெயரால் தான் அமைஞ்சிருக்கு இந்த எல்லிஸ் அணைக்கட்டு. ஆயிரத்தி 1949-50 இந்த அணை கட்டப்பட்டது. இதன் மதிப்பீட்டு தொகை ரூபாய் 12,51,000. அப்புறம் 1967 ரூபாய் 2 லட்சம் செலவில் அணை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. எல்லிஸ் அணைக்கட்டோட நீளம் 640 மீட்டர். இதன் நீர்பிடிப்பு பரப்பு 12,481 சதுர கிலோமீட்டர். இந்த அணையின் மூலமாக 14,700 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. எல்லிஸ் அணையின் வலதுபுறம் எரலூர் வாய்க்கால் மற்றும் ரெட்டி வாய்க்கால்னு 2 கால்வாய்கள் செல்கின்றன. இதன் மூலம் பேரங்கியூர், அவியனூர், பைத்தாம்பாடி, அழகு பெருமாள் குப்பம், அப்புறம் சாத்தனூர், மேலமங்கலம், இருவேல்பட்டு, காரப்பட்டு, மனம் தவிழ்ந்த புத்தூர், ஓரையூர், சேமக்கோட்டை ஆகிய ஏரிகள் பயன்பெறுகின்றன. இடதுபுறம் ஆழங்கால் வாய்க்கால். இதன் மூலமாக சாலாமேடு, கொளத்தூர், பாணாம்பட்டு, ஆனாங்கூர், அகரம் சித்தேரி, ஓட்டேரிப்பாளையம், சிறுவந்தாடு, வளவனூர் ஏரிகள் பயன்பெறுகின்றன. அப்புறம் மரகதபுரம் வாய்க்கால், கண்டம்பாக்கம் வாய்க்கால். இவற்றின் மூலமாகவும் கண்டமானடி, கண்டம்பாக்கம், வழுதுரெட்டி ஆகிய ஏரிகள் பயன்பெறுகின்றன.
விழுப்புரம் நகரத்தில் இருக்கிற குடியிருப்பு வாசிகள் அப்போவெல்லாம் கிணத்து தண்ணியை தான் குடிநீராக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. தென்பெண்ணை ஆற்றுல இருந்து குழாய் மூலமாக தண்ணீர் எடுத்து வந்து வீடுங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்கிற முன்னோடி குடிநீர் திட்டத்தை விழுப்புரம் நகராட்சி 1968 செயல்படுத்தினாங்க. இந்த திட்டத்தை அப்போதைய அமைச்சர் நாவலர் நெடுஞ்செழியன் 1968 ஜூலை மாதம் 3ஆம் தேதி தொடங்கி வச்சார். குடிநீர் நீரேற்று நிலையம் அமைஞ்சிருக்கிற இந்த பகுதிக்கு எல்லி சத்திரம்னு பேர். இந்த எல்லி சத்திரம் காலப்போக்கில் எலி சத்திரமாக மருவி வழங்கப்பட்டு வருதுங்க. எல்லிஸ் அணை அமைஞ்சிருக்கிற இந்த இடம் மரங்கள் நிறைஞ்சி அழகாக இருந்துச்சு. ஆனால் இப்போது நிறைய மரங்களை காணோம். இந்த இடத்த மேம்படுத்தி பூங்கா மாதிரி எல்லாம் செஞ்சாங்கன்னாக்கா அழகான சுற்றுலாத்தலமாக இருக்கும். அரசாங்கம் இதை செய்யலாம். ஆயிரத்தி 1972, 76, 77, 79 இந்த காலகட்டங்களில் இந்த பகுதியில் அதிக வெள்ளம் வந்திருக்கிறதா பொதுப்பணித்துறை ஆவணங்கள் சொல்லுது. சாத்தனூர் அணையில் தண்ணீர் திறந்து விட்டால் தான் எல்லிஸ் அணையில் தண்ணியை பார்க்கலாம். இல்லைன்னா மேற்கில் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை பெய்யணும், ஏரிகளெல்லாம் நிரம்பணும். அப்போ எல்லிஸ் அணையில் நாம் தண்ணியை பார்க்கலாம். இப்போவும் இந்த மாதம் திருக்கோவிலூர் நீர்பிடிப்பு பகுதிகளில் நல்ல மழை. எல்லிஸ் அணையில் தண்ணி ஆர்ப்பரித்து ஓடுறத நாம் பார்த்தோம், ரசித்தோம்.